வேத டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 29/11/2025 கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். எடுத்த காரியங்கள் ஜெயம், பயணங்கள் அனுகூலம், பேர் புகழ் கிடைக்கக்கூடிய பிராப்தம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவது அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். டக்கென்று தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஏற்றம் மாலையிலிருந்து கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தாய்வழி உறவு சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். மாலை மணி 4:13:17 வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரியவர்கள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். அண்டையாளர் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். பயணங்களில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இருப்பது அந்யோன்ய குறைபாடுகளை நீக்கி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். மாலை 4:18 சந்திராஷ்டிரமத்திற்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியான அனுகூலங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தலாம். உத்தியோகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். புதிய அறிமுகத்தில் அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் சாத்தியத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. துளாராசிக்காரர்களுக்கு பல விதத்தில் அனுகூலங்கள் அணிவகுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடனும் பிள்ளைகள் விஷயத்திலும் கோபதாபம் வேண்டாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் அடக்கி வாசிப்பதும் சட்டத்திற்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது யோகமும் அனுகூலமும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு சிறிது கவனமாக பார்த்து கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக தேவையற்ற விஷயங்களிலிருந்து வெளியில் வந்து விடுவது அனுகூலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். புதிய அறிமுகத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் காணப்படும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை, உத்தியோகத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும். புதிய தொழில் தொடங்குவதற்குரிய நீண்ட நாள் முயற்சி, படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, பயணத்தடை எல்லாம் தடைகளெல்லாம் தவிடுபடியாக்குறது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பெரிய விதத்திலும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறக்கூடிய ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தலையாய கடமை. மன அழுத்தம் சிலருக்கு உண்டு. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.